வணக்கம். லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஏற்பட்ட கிரயம் மோசடியானது என்ற ரீதியில் அதை பதிவு செய்த பதிவாளரே ரத்து செய்ய முடியும் என்று தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அதாவது, மோசடியான கிரயம் என்று சொல்லுகின்ற போது எது போன்ற மோசடியான கிரயம்? ஒருவர் ஒரு சொத்துக்கு உரிமைதாரராக இருப்பார். அவர் கிரயம் செய்யாத நிலையில் அவர் தான் கிரயம் செய்ததாக பாவித்து மோசடியாக ஒரு பத்திரம் தயாரிக்கப்படுகிறது. அதேபோன்று விற்பவருக்கு உரிமை இல்லாத நிலையில் அவருக்கு முழு உரிமை உள்ளதாக மோசடியாக பத்திரங்களை தயாரித்து அதன் மூலம் அந்த சொத்துக்கு அவர் உரிமைதாரர் என்ற நிலையில் எடுத்துக்காட்டி அதன் மூலம் அவர் விற்பனை செய்வதாக ஒரு கிரய பத்திரத்தை ஏற்படுத்துவது, அதுவும் ஒரு மோசடியான செயல்தான். அதே சமயம் விற்பதற்கு மனமில்லாத நிலையில், விற்க முன்வராத நிலையில் கண்டிப்பாக நீ விற்றுத்தான் ஆக வேண்டும், நீர் கண்டிப்பாக பதிவாளர் அலுவலகத்திற்கு வந்து கையெழுத்திட்டுத்தான் ஆகும், கையெழுத்திட வேண்டும் என்று அவரை மறைமுகமாக மிரட்டி, அந்த மிரட்டுதலின் காரணமாக உயிருக்கு பயந்து போய் தனக்கு விருப்பம் இல்லை என்ற போதிலும் மிரட்டுவதின் காரணமாக கிரயத்தில் கையொப்பம் இடுகின்ற சூழ்நிலையில் அது மோசடியாக கிரயம் ஏற்பட்டதாக கருத நேரிடும். சார்பதிவாளர் ஒரு கிரயம் ஏற்படுகின்ற போது அந்த கிரயம் குறித்து உரிய தகவல்களை பதிவு செய்கின்ற போது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தெரியப்படுத்தாத நிலையில் அதை மறைத்து கிரயம் செய்வாரேயானால் அதுவும் ஒரு மோசடியான கிரயம்தான். இப்படி பல்வேறு வகைகளில் ஒரு கிரயம் நேரிட்டால் அந்த கிரயம் மோசடியாக நேரிட்டது, ஏமாற்றி செய்யப்பட்டது, என்னை மிரட்டி எழுதி கிரயம் பெற்றுள்ளனர் என்ற ரீதியில் ஒருவர் புகார் கொடுப்பாரேனால் கிரயம் ஏற்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் அல்லது 90 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தில் மனு கொடுப்பாரேனால் அதை சார்பதிவாளர் முறையாக விசாரணை செய்து அதன் அடிப்படையில் அவர் அந்த கிரயத்தை ரத்து செய்வதற்கு போதிய மூகாந்திரம் இருந்தால் அவரே ரத்து செய்ய முடியும் என்ற ரீதியில் கடந்த வருடம் தமிழக அரசு ஒரு அரசாணையை பிறப்பித்திருந்தது. நான் இந்த வீடியோ மட்டும் இல்லை, பல்வேறு வீடியோக்களில் சொல்லியிருக்கின்றேன். பொதுவாக ஒரு சொத்து ஒருவருக்கு பாத்தியப்பட்டது, அவருக்குத்தான் முழு உரிமை உள்ளது, அவர் கிரயம் செய்ய முடியுமா, அவர் தான செட்டில்மெண்ட் எழுதி வைக்க முடியுமா, அவர் உயில் மூலம் எழுதி வைக்க முடியுமா, அவர் பாகப்பிரிவினையில் கலந்து கொள்ள முடியுமா, அவர் பாகப்பிரிவினை செய்து தர முடியுமா, இப்படி பல வகைகளில் ஒரு சொத்து குறித்து அந்த சொத்தின் மீது ஒருவருக்கு உரிமை உள்ளதா இல்லையா என்பதை அறுதியிட்டு கூறக்கூடிய ஒரே நபர் அது நீதிமன்றம் மட்டுமே. நீதிமன்றத்தால் மட்டுமே தான் ஒரு சொத்து ஒருவருக்கு பாத்தியப்பட்டது, அவரே உரிமைதாரர் என்ற ரீதியில் அவருக்கு உள்ள உரிமையை விளம்புகு செய்யக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது. இது குறித்து பல்வேறு வீடியோக்களில் நான் தெளிவுபட கூறியிருக்கின்றேன். இருந்த போதிலும் தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையின் குறித்த சங்கதிகளை தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ரீதியில் எடுத்து சொல்லியிருந்தாலும் கூட உரிமை இன்றைய தினம் அவ்வாறு சார்பதிவாளர்களால் ரத்து செய்யப்பட்ட பத்திரங்கள் அனைத்தும் செல்லாது என்ற ரீதியில் நீதியரசர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர்.
ஆக இனிமேலும் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சொத்து மோசடியாக செய்யப்பட்டுள்ளது, மோசடியாக கிரயம் செய்யப்பட்டுள்ளது அல்லது மோசடியாக கிரயம் பெற்றுள்ளார்கள் என்று சொன்னால் அந்த கிரயம் பத்திரம் சட்டப்படி செல்லும் தன்மையற்றது. இந்த கோர்ட் ஷுட் பி டிக்ளேர்ட் அஸ் நல் அண்ட் வாய்ட் என்று ஒரு ரிலீஃப் பரிகாரத்தை கேட்டு நீதிமன்றத்தில், சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில், அது முன்சிப் கோர்ட்டாக இருக்கலாம், சப்கோர்ட்டாக இருக்கலாம், மாவட்ட நீதிமன்றமாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு நீதிமன்றத்தில் அந்த வேல்யூ ஆஃப் தி சேல் டீடு, ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ பொறுத்து எந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்பதை வழக்கறிஞர் மூலமாக தீர்மானித்து கொண்டு அதன் அடிப்படையில் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து உரிய பரிகாரத்தை தேடிக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுபோல் பல வீடியோக்களை நான் போட்டிருக்கிறேன். அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க, நான் பதில் தெரிவிக்கிறேன். கமெண்டில் கேட்குற கேள்விகள் முறையாக தெளிவாக இருக்கும் பட்சத்தில் என்னால் பதில் கூற முடியும். சிலர்லாம் சில சங்கதிகளை மறைத்து பொதுவாக கேள்வி கேட்கின்றனர். பொதுவாக கேட்கின்ற கேள்விகளுக்கு பொதுவாகத்தான் பதில் சொல்ல முடியும். அப்படியே இருந்தாலும் சில கேள்விகளுக்கு பதில் அளிக்க இயலாது. ஏன்னா அது தவறாக கூட போய்விடும். ஆக நீங்கள் என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை தெளிவாக குறிப்பிட்டு கேட்க வேண்டும். ஆவணங்களின் அடிப்படையில் தான் பதில் சொல்ல முடியும் என்ற நிலை இருக்குமேயானால் ஆவணங்களை அளிக்கும் பட்சத்தில் அதன் மூலம் பதில் அளிக்க முடியும் என்பதை நான் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுதுதான் நான் அளிக்கின்ற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வணக்கம்.